Hi everyone, welcome to LEC Learn. So today we are going to discuss about the realization. So realization of a logic function. So ஏதாவது ஒரு logic function கொடுத்திருந்தாங்கன்னா அது realization பண்ண போறோம். For example, அந்த logic function வந்து SOP னா sum of products னு சொல்லுவோம். So sum of productsல இருந்ததுன்னா அதை எப்படி realization பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். That is using a NAND gate. So NAND gate வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். So அதுல சில steps நம்ம follow பண்ணணும். So steps to implement a boolean function using only NAND gate. So ஏதோ ஒரு boolean function கொடுத்துடுறாங்க. For example, boolean function f is equal to a plus b அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ளேர் பண்றாங்க. இது வந்து ஒரு boolean ஃபங்க்ஷனா இருக்கு. சோ இது வந்து நான் NAND கேட்ல வந்துட்டு ரியலைசேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்? ஸ்டெப் 1 பாத்தீங்கன்னா write the function using double negation அப்படின்னு சொல்லி இருக்கு. சோ double negation யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபங்க்ஷனை எழுதுங்க அப்படின்னா f equal to a plus b அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்துட்டு என்ன பண்ணணும்னா டபுள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நெகேஷன் இல்லைன்னா டபுள் காம்ப்ளிமெண்ட். சோ இதை நான் டபுள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகும்னா f டபுள் பார் ஈக்குவல் டு a பிளஸ் b டபுள் பார். சோ இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப f ஈக்குவல் டு 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ f பார் அப்படின்னா என்னது? 0க்கு வந்து பார் பண்ணோம்னா 1, காம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா 1. நெக்ஸ்ட் f பார் த ஹோல் பார், அதாவது இந்த 1க்கு திரும்ப நான் காம்ப்ளிமெண்ட் பண்ணனா என்ன ஆகும்? ஆன்சர் 0, which means f is equal to f double bar. So அதான் இங்க நம்ம எழுதிருக்கோம். f is equal to f double bar which is equal to a plus b double bar பண்ணிட்டோம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா அப்ளை டி மார்கன்ஸ் தியரம் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். இந்த டி மார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா அங்க எதெல்லாம் ஆர் கேட்டா இருக்கோ அது எல்லாமே AND கேட் ஆயிடும். சோ a plus b னா என்ன மீனிங்? அங்க வந்து எனக்கு ஆர் கேட் இருக்கு, அது AND கேட்டா மாறிடும். சோ டி மார்கன்ஸ் தியரம் யூசுவலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a plus b அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. a plus b the whole பார் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த பார் நான் பிரேக் பண்றேன் அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய இந்த ஆர் சிம்பிள் வந்து ஆண்டா மாறிடும். அதாவது பிளஸ் வந்து டாட்டா மாறிடும். அதாவது ஏ பார் டாட் பி பார் அப்படின்னு மாறிடும். சோ இதுதான் என்னுடைய டி மார்கன்ஸ் தியரம்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஏ டாட் பி ஹோல் பார் இருந்துச்சுன்னா எப்படி மாறும்னா ஏ பார் பிளஸ் பி பார் எப்படி மாறும். சோ திஸ் இஸ் மை டி மார்கன்ஸ் தியரம். சோ இங்க நான் வந்து எஃப் டபுள் பார் வந்து நான் எப்படி போட்டுக்கலாம்? f ன்னு போட்டுக்கலாம். f is equal to a plus b the whole double bar இருக்கு இல்லையா? சோ இதை என்ன பண்றாங்கன்னா டி மார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது இந்த செகண்டா இருக்க பார் மட்டும் பிரேக் பண்றோம். அப்பனா என்ன வரும்? a bar டாட் இந்த பிளஸ் வந்து டாட்டா மாறிடும். நெக்ஸ்ட் ஹோல் பார் அப்படின்னு போடுறேன். திஸ் இஸ் மை செகண்ட் ஸ்டெப். சோ தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா how many terms are in the expression, எவ்வளவு வந்து ப்ராடக்ட் டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். எப்படி இருந்தது? f is equal to a bar dot b bar whole bar அப்படின்னு இங்க எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு? ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு NAND கேட் தான் வரப்போகுது. சோ இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a bar நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா b bar அப்படின்னு ரெண்டு இன்புட்டை எடுத்துட்டு இது ரெண்டையுமே NAND கேட் சிம்பிள் போட்டோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் ஆன்சர் இஸ் a plus b அப்படின்றதான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணோம், the final step தான் இங்க பண்ணிருக்கேன். that is the drawing the logic gate. So this is my realization of any logic gates using NAND gate. Thank you.